ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1953இல் நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும். மண்டல் ஆணையம், காலேக்கர் ஆணையம், ஹர்பஜன் ஆணையம், பின்தங்கிய வகுப்புகளுக்கான தேசிய ஆணையம். Name the first backward class commission established in year 1953. Mandal Commission, Kalekar Commission, Harbhajan Commission, National Commission for Backward Class. Answer on the option B, Kalekar ஆணையம். Next question. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது? 16 உட்பிரிவு 4 சரத்து, 17 சரத்து, 18 சரத்து, 19 சரத்து. Which article Constitution of India mention abolition of untouchability? Article 16, subsection 4, Article 17, Article 18, Article 9. தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுவது ஆப்ஷன் பி 17வது சரத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமைக்கு அச்சுறுத்துகிறது? வகுப்புவாதம், பொது உடைமை, மக்களாட்சி, சோசியலிசம். Which ideology threatens Indian unity? Communism, democracy, socialism. இந்திய ஒற்றுமைக்கு அச்சுறுத்துவது ஆப்ஷன் ஏ வகுப்புவாதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் பிரதம மந்திரி, உள்துறை அமைச்சர், உள்துறை மந்திரி, ஜனாதிபதி, பாதுகாப்புத்துறை மந்திரி. சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ பிரதம மந்திரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியல் கட்சிகள் குறித்து கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சி அமைப்புக்குள் செயல்படுகின்றன, மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன. சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிர்வாணமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை. இந்த ரெண்டு கூற்றுல அரசியல் கட்சி குறித்ததுல எது சரிங்க? ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி ஏபி இரண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய தலைமை வழக்கறிஞர்களின் பதவிக்காலம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. இந்திய தலைமை வழக்கறிஞர்களின் ஊதியம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்ட வாக்கியங்களில் எது சரியானதுங்க? வழக்கறிஞர்களோட பதவிக்காலமும் ஊதியமும் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்பட சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுல எது சரிங்க? ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். உயர் நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குதல், குடியரசுத் தலைவரிடமிருந்து ஆலோசனை கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம், மாநில ஆளுநரிடமிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம், அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக சில பேராணைகளை பிறப்பிக்கலாம். ஹைகோர்ட்டோட பவர்ஸ்ல இந்த 4ல எது சரி கேட்டிருக்காங்க? நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்கலாம், சரி. குடியரசுத் தலைவர் இருந்து ஆலோசனை, குடியரசுத் தலைவருக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் சம்மந்தம் இல்லை. மாநில ஆளுநரிலிருந்து ஆலோசனை கேட்கப்பட்டால் அந்த அதிகாரம் கிடையாது. அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கு சில பேராணையை பிறப்பிக்கும், சரி. அப்போ 1 மற்றும் 4 மட்டும் சரி. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எது தவறானது? மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய 1969இல் தமிழ்நாடு அரசு ராஜமன்னார் கமிட்டி என்ற 2 உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்தது. அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. நிதி ஆணையம் ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இந்த 3ல இது சரி கேட்டாங்க. ராஜமன்னார் கமிட்டி குறித்த கூற்றுல 3ல இது சரி கேட்டு. எது தவறானது கேட்டிருக்காங்க? மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய 1900 தமிழ்நாடு அரசு ராஜமன்னார் என்ற கமிட்டி 2 உறுப்பினர் கிடையாது, தலைவர் பிளஸ் சேர்பர்சன் பிளஸ் 2 மெம்பர்ஸ், ஸோ மொத்தமா 3 உறுப்பினர்களை கொண்ட குழு அது. ஸோ அப்போ இது தவறு. இது அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும் என்று பணிவுறுத்து சரி. இது நிதி ஆணையம் நிரந்தர அமைப்பாக உள்ளது சரி. அப்போ ஏ மற்றும் தவறானது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில்
பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 7வது அட்டவணை, 6வது அட்டவணை, 10வது அட்டவணை, 11வது அட்டவணை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 11வது அட்டவணை. ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அவர் மத்திய அரசாங்கத்தில் நியமனம் செய்யும் நபர் ஆவார். வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தலை வழங்கியது. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. சரியான விடையை தேர்வு செய்க. ஆளுநர் பத்தின 4 கூற்றுல எது சரியா இருக்காங்க? ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். சரி. மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர். ஆமா, இது வந்து ஸ்டேட்ல இருக்கிற சென்ட்ரலோட ரெப்ரசன்டேட்டிவ். சரி. வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமித்திற்கு மறைமுக தேர்தலை வாங்கிய தவறு. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நிர்ணயம் எடுத்துக்கொண்டது. சரி. அப்போ 1, 2, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் யாது? பாராளுமன்றம், மாநில சட்டமன்றம், மாநில சட்டமன்றத்தின் கீழவை, மேற்கூறிய எவையும் இல்லை. மாநில சட்டமன்ற மேலவையோட உறுப்பினர் நிர்ணயிக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கிற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? சாதாரண மசோதா மீது, நிதி மசோதா மீது, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மீது, மாநில சட்டமன்ற மசோதா மீது. மேற்கூறியவற்றில் எது சரியான? The Indian President has veto power over Ordinary Bill, Money Bill, Constitution Amendment Bill, State Legislation. இந்திய குடியரசுத் தலைவர் எந்தெந்த மசோதா மீதெல்லாம் அவர் ரத்து செய்கிற அதிகாரத்தை செலுத்த முடியும் கேட்கிறார். இந்த 4ல சாதாரண மசோதா மீது ரத்து செய்த அதிகாரத்தை யூஸ் பண்ண முடியும். சரி. நிதி மசோதா மீது பண்ண முடியாது. அதே மாதிரி அரசியலமைப்பு திருத்த சட்டம் மசோதா மீது பண்ண முடியாது, ரத்து செய்ய முடியாது. மாநில சட்ட மசோதா மீது ரத்து செய்யலாம். சரி. அப்போ 1 மற்றும் 4ல மட்டும்தான் அவரோட வீட்டோ பவர் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. மேற்கூறியவற்றில் எது சரின்னு கேட்காங்க. நிதி மசோதா ஜனாதிபதி பரிந்துரை இன்றி நாடாளுமன்றத்தால் தாக்கல் செய்யப்படுகிறது தவறு. இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது சரி. அப்போ 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். பிரதம மந்திரி, ஜனாதிபதி, நாடாளுமன்றம் இவை எதுவும் இல்லை. The Council of Ministers of Parliament hold office during the pleasure of Prime Minister, President, Parliament, none of the above. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ பிரதம மந்திரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? விதிகள் 74, 75, 78, விதிகள் 51, 74, 75, விதிகள் 85, 74, 75, விதிகள் 74, 75, 70. Which of the following articles govern the relationship between Prime Minister and the President? ஜனாதிபதிக்கு பிரதம மந்திரியோட உறவு குறித்து கூறும் விதி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ விதிகள் 74, 75, 78. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்புக்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என டாஸ் கூறினார். எல்.எம். சிங்வி, அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ எல்.எம். சிங்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இதனை அமல்படுத்த முடியாது. இந்திய குடிமக்களுக்கே இது பொருந்தும். அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவையாகும். அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமையாகும்.
மேலே குறிப்பிடப்பட்டவற்றில் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த அடிப்படை கடமைகள் குறித்த அந்த 4 கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. இது அடிப்படை கடமைகள் நாடாளு சட்டமன்றத்தால் அமல்படுத்த முடியாது, தவறு. அமல்படுத்த முடியும். இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும், சரி. அடிப்படை கடமைகள் ஒழுக்க நெறிய குடிமை கடமைகளை படிப்பதை கொண்டது, சரி. அரசுகளுக்கு வரி செலுத்துவது அடிப்படை கடமையாகும், தவறு. ஸோ இப்போ 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றில் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, மத உரிமை, சொத்து உரிமை. அடிப்படையாக உரிமையா இருந்து சட்ட உரிமையா மாற்றப்பட்டது ஆப்ஷன் டி, சொத்து உரிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2022 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக. தேசிய கொடியை மதித்தல், நமது நாட்டை பாதுகாத்தல், அறிவியல் உணர்வை மேம்படுத்துதல், 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்குதல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியது. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர், குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இந்த 4 கூற்றுல எது சரி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியது, சரி. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார், சரி. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் கிடையாது. பிரதமர் தான் அரசாங்கத்தின் தலைவர். குடியரசுத் தலைவர் அரசின் தலைவர், தவறு. குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டு, தவறு. சோ அப்போ 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? இந்தியா மற்றும் இந்துஸ்தான், இந்தியா மற்றும் பாரதம், பாரதம், இந்தியா, பாரதம், இந்துஸ்தான். இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ள இந்தியாவின் பெயர். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி, இந்தியா மற்றும் பாரதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சட்ட உறுப்பு 39B, சட்ட உறுப்பு 48A, சட்ட உறுப்பு 39D, சட்ட உறுப்பு 39A. சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடிலிருந்து பாதுகாப்பு, சம வேலை வாய்ப்புக்கு சம ஊதியம், ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி, பரம்பரை சொத்துரிமை அளித்தல். சட்ட உறுப்பு 39B வந்து பரம்பரை சொத்துரிமை அளித்தல். சட்ட உறுப்பு 48A வந்து சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடிலிருந்து பாதுகாப்பு. சட்ட உறுப்பு 39D வந்து சம வேலைக்கு சம ஊதியம். சட்ட உறுப்பு 39A வந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4123. 4123 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. முகப்புரையின் பதம், கூறியவர். அரசியல் ஜாதகம், அரசியலமைப்பின் சாவி, அரசியலமைப்பின் ஆன்மா, வழக்கறிஞரின் சொர்க்கம். சர் ஐவர் ஜென்னிங், தார்குஸ்தா பர்கவ், B.R. அம்பேத்கர், K.M. முன்சி, எர்னஸ்ட் பார்க்கர். அரசியல் ஜாதகம் கூறியவர் வந்து K.M. முன்சி. அரசியலமைப்பின் சாவின் கூறியவர் வந்து எர்னஸ்ட் பார்க்கர். அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னது B.R. அம்பேத்கர். சாரி, அரசியலமைப்பின் ஆன்மான் முகப்புரை கூறியவர் வந்து தார்குஸ்தா பார்கவ். வழக்கறிஞரின் சொர்க்கம் என்று கூறியவர் வந்து சர் ஐவர் ஜென்னிங். அம்பேத்கர் வந்து ஆர்டிக்கல் 32 தான் அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்லியிருக்காரு. முகப்புரை ஆன்மான்னு சொன்னது தார்குஸ்தா பார்கவ். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4521. 4521 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.